guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாங் வீடியோ போட போறேன். இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ண போறேன்னா ரீசன்ட்டா கோயம்புத்தூர் போயிருக்க போகும்போது பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஷாப்போட டீடைல்ஸ் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க கோயம்புத்தூர் இல்ல கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற ஏரியால இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ஹோம் பேக்கர் இல்ல பேக்கிங் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன திங்ஸ் வேணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நீங்கள் கஸ்டமைஸ்டு டாப்பர்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொக்கோ பவுடர் வாங்கிட்டு வந்து 1 kg கொக்கோ பவுடர். இது ப்ரௌனிக்கு சாக்லேட் கேக்லாம் தேவைப்படுன்னு சொல்லி கொக்கோ பவுடர் வாங்கிட்டு வந்து நான் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் முதல் கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் விப்பிங் க்ரீம் வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த பிராண்டோட விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரீமியமில் ட்ரோபோலைட் அப்படிங்கிற விப்பிங் க்ரீம் தான். இது ஸ்டிஃப் பீட்ஸ் கொடுக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து பேக்கிங் கற்றுக்கிட்டதுலேருந்து இந்த விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பென்டோ பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பென்டோ கேக்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பென்டோ கேக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பென்டோ பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 வாங்கிட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் 1 piece ப்ரௌனி பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 20 வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இப்படிக்கு தேவையில்லை, பட் ஆனால் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஆசை தான். ஒரு பர்த்டே பார்ட்டி வென்யூ செட்டப் மாதிரி கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கிச்சு கொடுத்தா தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படி உங்களுக்கு பர்த்டே கேக்ஸ் அந்த மாதிரிலாம் வேணுன்னா கவிதா கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் போய் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பாக்ஸில் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஹாப்பி பர்த்டே டாப்பர்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் எடிபிள், இது வந்து எடிபிள் தான். மினியான் தீமில் கேட்டிருந்தாங்க, அதனால் எடிபிள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் எடிபிள்லேயும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எடிபிளில் வந்து சின்சானுமே நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படிக்கு வந்து சின்சானும் பேபி பாஸ்லேயும் கேட்டிருக்காங்க, அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 2 கேக்லாம் வந்து லைன் பை லைனாக நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ட்ரீம் கேக், அதாவது 250 கிராம் ட்ரீம் கேக் வந்து இதில் கேட்டிருந்தாங்க, பிளாஸ்டிக்கில் வேணும் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே 250 கிராம் வந்து டின்னில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கும் நான் டின் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிஸ்காஃப் பிஸ்கெட்டு, இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஆர்டர்ஸ்க்கு வந்து ப்ரௌனிஸ்க்கு தேவைப்படும். அப்புறம் மேலே கேக் பிஸ்கெட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, இது கொடுக்கலாம். நான் மோஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணுறது வீட்டில் நாங்களே சீஸ் கேக் செஞ்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரௌனிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இது. அதுக்கப்புறம் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் எடிபிள் க்ளூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், எடிபிள் தான், அதிலே போட்டிருக்கு. எடிபிள் க்ளூ வாங்கிட்டு வச்சுருக்கேன். காயின் டாப்பர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதையும் நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். காயின் டாப்பர்ஸ், ஹாப்பி பர்த்டே டாப்பர்ஸ், அப்புறம் ஆனிவர்சரி டாப்பர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ், மினி ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த ஹார்டின் ஷேப், இது வந்து ரவுண்டும் ஒரு ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். டார்க் சாக்கோ சிப்ஸ், ஒயிட் சாக்கோ சிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். டார்க் சாக்கோ சிப்ஸ் வந்து மித்த கடையை விட இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரெக்டாங்குலர் டின் வாங்கிட்டு வந்துருக்கேன். நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் மினி கேக் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கேட்குறாங்க கேக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ரெக்டாங்கல் ஷேப்லேயும் கேட்குறாங்க. இது வந்து ஒரு 4 inch டின் கேக்கு. அதுக்கப்புறம் நான் ஸ்பூன் வாங்கிட்டு வந்தேன், உட்டன் ஸ்பூன் வாங்கிட்டு வந்தேன். இது ட்ரீம் கேக் ப்ரௌனிக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதாவது ப்ரௌனினா கொரியர் போடுறதுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அப்புறம் வந்து மோல்ட் வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட் மோல்டு ஒன்று, ரவுண்ட் மோல்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே சாக்லேட்லாம் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாக்ஸ் பால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பிளாக் கலர் கொஞ்சம் ப்ளூ மாதிரி ஒரு கலர்லேயும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 kg ப்ரௌனிலாம் கொரியர் போடணும் அப்படின்னு சொல்ல போகும்போது இந்த பாக்ஸில் நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் ஒரு 10 pieces வாங்கிட்டு வந்திருக்கேன். இது PVC ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஒரு 10 pieces வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து ஜார் கேக் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்க போகும்போது கிளாஸ் ஜார் தான் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து இனிமேல் பிளாஸ்டிக்கில் போடலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ஒரு 5 layers வரும். அதாவது கேக் மட்டும் 5 layers வரும், க்ரீம் ஒரு 5 layers வரும். எப்படிக்கா இதில் 10 layers வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன லேயர்ஸாக வைக்க போகும்போது மினிமம் 10 layers கூட வரும். ஜார் பாக்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ரவுண்ட் பாக்ஸ். இதில் வந்து நம்ம ஒரு 3 piece ப்ரௌனி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜெல் கலர் வந்து ரெட் கலரில் தேவைப்படுதுன்னு சொல்லி அது வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டால் கேக்குக்கு டால் தேவையில்லை அப்படின்னு சொல்லி டால் வாங்கி வச்சுருக்கேன். பலூன் வாங்கி வச்சுருக்கேன். என்னடா பலூன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, இது வந்து பிளாஸ்டிக் பலூன்.
கேக் டெக்கரேஷனுக்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இத்தனை பேக்கிங் திங்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது தான் இந்த பேஜ் எனக்கு கிடச்சிது. இங்கே பாருங்கள், இந்த பேக் கார்ட். இது வந்து கோயம்புத்தூரில் வந்து சாய்பாபா காலனிலையும் இருக்குது, காந்தி பார்க்லேயும் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா டேஸும் இருக்கும். சண்டே மட்டும்தான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்கும். இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. கொரியரும் அவைலபிள். நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பாய்.